வெல்கம் பேக். எல்லாரும் சூப்பராக நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்டு சிட்னியில் லிவர்பூல் ஏரியா பக்கத்துல நான் இருக்கிறேன். ஆஸ் யூஷுவல் வெஸ்ட்ஃபீல்ட்லயே பார்க் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு சேரியட் ஃபெஸ்டிவல், ரத யாத்திராங்கிறது நம்ம ஒடிசியில ரொம்ப ஃபேமஸா இருக்கும்ல, அதோடைய லோக்கல் வெர்ஷன் தான். இங்க வந்து இந்தியன் கம்யூனிட்டி சேர்ந்து பண்ற ஒரு விஷயம் தான் இங்க லிவர்பூல்ல இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்கான அந்த சேரியட்லாம் பின்னாடி ரெடி ஆயிருச்சு. ஸோ அங்கதான் இப்போ போயிட்டு இருக்கேன் நான். இன்னைக்கு வந்து சரணுக்கும் டெய்க்கும் கொஞ்சம் லைட்டா உடம்பு இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அட்லீஸ்ட் ஃபேமிலியில ஒருத்தராச்சும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணுங்கிற ஒரே காரணம் தான். இது ஆக்சுவலா ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க். ஸோ அந்த பார்க்ல தான் இன்னைக்கு சேரியட் ஃபெஸ்டிவல் நடக்குது. இந்த பார்க் வந்து ஓப்பன் பார்க், கிட்டத்தட்ட 24 hours ஓப்பன் பார்க். இங்க இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இங்க வந்து ரிலாக்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துக்கு பேரு பிகி பார்க். சரி, லைக் ரிலீஜியஸ் ஈவெண்ட். அதனால நம்மளுடைய இந்தியன்ஸ் அவங்களுடைய வைபை நீங்க பார்க்கலாம் நிறைய. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை ஸ்பான்சர் பண்ணி கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த தேர் தான் இன்னைக்கு திருவிழாவா அப்படியே சுத்தி வரும். போலீஸ் எப்பயுமே இங்க இருப்பாங்க, பீப்புள் செக்யூரிட்டிக்காக. ஆம்புலன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் டீமும் அங்கே இருக்காங்க. சென்டரில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க வந்தது என்னன்னா, நம்மளுடைய பகவான் கிருஷ்ணன், இஷ்கான் அண்ட் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, அந்த ஆர்கனைசேஷன் அவங்களும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட ஹிந்து அண்ட் அந்த ரிலீஜியஸ் கம்யூனிட்டிலாம் இருக்குது, அவங்களும் சேர்ந்து பண்ணுவாங்க. இன்னைக்கு பியூரான வெஜிடேரியன் ஃபுட்டு இங்கேயே ஃப்ரீயாக சர்வ் பண்ணுவாங்க. அண்ட் ஏகப்பட்ட கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியும் நடக்கும். சின்னதாக ஒரு கார் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து வர்றதுக்கு. ஸோ அந்த காருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தான் ஆக்சுவலான தேர் இருக்கு. நிறைய கூட்டம்னா இருக்கு. நம்ம ஊரில் பண்ணுற மாதிரியே கற்பூரம் எல்லாத்தையும் தீபம்லாம் பண்ணி இந்த ஃபுல் கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். இது வந்து பியூர் அண்ட் பியூர் கிருஷ்ண பக்தர்கள் மட்டும் கிடையாது. இந்தியன் ஃபெஸ்டிவல்னாவே இங்கே வந்து ஃபாரினர்ஸ் வந்து கலந்துப்பாங்க. ஸோ எவ்ரி இயர் இது நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது. ஆக்சுவலாக இங்கே ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு ரூட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வண்டி இங்கேருந்து கிளம்பி ஒரு ரூட்டு ஃபுல்லாக சுற்றி வந்துடும். இந்த இடம் கொஞ்சம் டிராஃபிக்கான லொக்கேஷனுங்கிறனால அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அந்த தேரை வெளியே கொண்டு வர்றதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு சேலஞ்சு. ஃபஸ்ட்டு விநாயகர் வராரு. இங்கே வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஃபெஸ்டிவ் அண்ட் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கலந்துக்கும் போது தான் ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இந்தியாவில் இப்படி தான் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் இந்தியாவில் நடக்கிறது வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ஒரு குட்டியான ஒரு ஸ்கேல் தான். ரொம்ப கலர்ஃபுல்லாக சில பேர்லாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. பேர் வந்து அப்படியே ஒரு ரேலி மாதிரி வந்துட்டே இருக்கு. ஸோ வரும்போது சென்டர் ஆஃப் த ரோட்ல வரும்போது ப்ரொடெக்ஷனுக்காக முன்னாடி வந்து எஸ்கார்ட் பண்றதுக்கு போலீஸ். நிறைய கூட்டம் இருக்குல்ல, டிராஃபிக் உள்ளால போயிட்டு ஒரு 2 ஸ்ட்ரீட் வழியா பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க சுத்திட்டு வர்றதுக்கு. ஸோ அப்படி சுத்திட்டு வரணும்னா அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பிளஸ் அந்த கியூ போறதுக்கு வழி கொடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட்ல போலீஸ் போய் வழியை கிளியர் பண்ண அடுத்த விநாயகர் வண்டி போகும். அது பண்ணி இந்த பொசிஷன் கியூ, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த குட்டியான கிருஷ்ணன் ஒன்று, அப்புறம் பின்னாடி அந்த தேரி. பஸ் ஆக்சுவலாக போக வேண்டியது எல்லாம் ஹோல்ட் போட்டு வச்சிருக்காங்க. பூரி ஜெகநாதோடைய ரத யாத்திரா. ஸோ அதோடைய யாத்திரா தான் இது. ஏதோ பின்னாடி வந்துட்டு இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா போயிட்டு இருக்கேன். இதுக்கு அப்புறமேட்டு வர டிராஃபிக்கை பாருங்க. பஸ்ஸு வரிசை இத்தனை பஸ் நிக்குது. இந்த கூட்டம் போன கிளம்பிட்டு தான் இவ்வளோ பஸ்ஸும் போக முடியும். அங்கே போகிற பொசிஷனுக்கு இங்கே ஆக்சுவலாக லாக் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஒருத்தர் வந்துட்டார், அதனால இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இங்கேயும் ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க, ரோட பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது இல்லை கியூ, ஃபுல்லாக அந்த வண்டி எல்லாமே ரோடு வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க. இன்னைக்கு லிவர்பூலே இந்தியன்ஸ் கண்ட்ரோலில் தான். யாராச்சும் இன்னைக்கு வரல அப்படின்னா
சிட்னியில் இருக்கவங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இட் இஸ் ரியலி குட் ஒன். நானே போன வருஷம் வந்ததில்லை, எந்த வருஷமும் வந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃப்ரீ ஃபுட்டும் ட்ரிங்க்ஸும் இன்னைக்கு சர்வ் பண்ணுறாங்க. ஒரு ஜூஸ் ஒன்று வச்சுருந்தாங்க, பைனாப்பிள் ஜூஸ்னு நினைக்கிறேன். பயங்கரமாக தண்ணி தாகம், சூடாக இருக்கு. ஃபுட்டு சாலடு அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே ஸ்மெல்லு கம்மன் சூப்பராக இருக்குதுப்பா. ஆர்கனைஸ் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்து இறங்கியிருக்கு. ஜீரா ரைஸு, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. ஒவ்வொரு டேபிள்லையும் மெனு சேம் தான். ஒரு சாலட் மாதிரி, ஒரு கிரேவி மாதிரி, ஒரு ஒயிட் ரைஸ் புலாவ் மாதிரி அப்படி செட் பண்ணியிருக்காங்க. உட்காரத்துக்கு சேர்லாம் போட்டிருக்காங்க. வேற லெவல் ஸ்வீட்டு. நான் கூட டேஸ்ட்டு சுமாராக நினச்சேன். சூப்பர். சாப்பிடாம வந்திருந்தா கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போயிருக்கேன். வீட்டில் ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு இருந்ததுனால சும்மா ஒரு ஜூஸு ஒரு ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டு போகலான்னு. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும்னு தோணும் இல்லை, அதே ஒரு நல்ல மனசு தான். இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். ஸோ நம்மளுடைய பீப்புள் இங்கே இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி இங்கே நிறைய விஷயம் நடக்குது, நம்மளும் பங்கெடுத்துக்கலாம், நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நம்மளுடைய பழக்க வழக்கம்லாம் மறக்காமல் இருக்கும். ஸோ தட் இஸ் அ குட். தேங்க்யூ. நான் ஆக்சுவலாக சரணும் டெக்கிங் இல்லாமல் வந்து சும்மா தேர் மட்டும் மூவ் ஆகும், அதை மட்டும் பார்த்துட்டு போகலாங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, கொஞ்சமாக உறுத்துற மாதிரி இருக்குது. ஃபேமிலி இல்லாமல் நான் அவ்வளோவா ட்ராவல் பண்ணுறது கிடையாது. ஸோ சரணும் டெக்கிங் இல்லாமல் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதுக்கு மேலே இங்கே இருந்து நமக்கெல்லாம் பார்க்குற மாதிரிலாம் தெரில. பட் ஐ திங்க் வீட்டுக்கு போக வேண்டியதான்.